வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: புதுச்சேரி, கேரளம், அசாம் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இந்திய பெருங்கடல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று மொரீஷியஸ் செல்கிறார். ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்க ஈரானுடன் இணைந்து செயல்படுவதற்கான திட்டம் குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இலங்கையையும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் மாலத்தீவையும் இந்தியா வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி, கேரளம், அசாம் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும், கேரளத்தில் 140 தொகுதிகளிலும், அசாமில் 126 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் மொத்தம் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் 9,50,639 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மொத்தம் 1099 வாக்குச்சாவடிகளில் 209 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய கூடுதலாக மத்திய ஆயுத காவல் படையினருடன் நுண்பார்வையாளர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். கேரளத்தில் 883 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அங்கு 2,71,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மொத்தம் 30,495 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 2,040 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் மத்திய ஆயுதப்படையைச் சேர்ந்த சுமார் 76,000 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அசாமில் 722 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அம்மாநிலத்தில் 2,50,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். மொத்தம் 31,490 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 4,021 வாக்குச்சாவடிகளில் மகளிர் மட்டுமே தேர்தல் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து வாக்குச்சாவடிகளும் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் பாகல்கோட், தாவங்கரே தெற்கு, நாகாலாந்தில் கோரிடாங், திரிபுராவில் தர்மன் நகர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைக்கு 152 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். 142 தொகுதிகளில் நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். இதற்கிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும். அதைத் தொடர்ந்து மொத்தமுள்ள 234 தொகுதிகளுக்கும் இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தாக்கல் செய்யப்பட்ட 7,599 வேட்புமனுக்களில் 5,086 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. 2,470 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் புதுச்சேரி, கேரளம், அசாம் மாநிலங்களில் வாக்காளர்கள் அனைவரும் தங்களது வாக்கை செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜனநாயகத்தை வலுப்படுத்த குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மகளிர் வாக்களிக்குமாறு தாம் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மொரீஷியஸ் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளில் இன்று முதல் 4 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக மொரீஷியஸ் செல்லும் அவர் அங்கு நடைபெறும் இந்திய பெருங்கடல் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அப்போது மற்ற நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சு நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொரீஷியஸ் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். மொரீஷியஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஐக்கிய அரபு எமிரேட் செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு நேற்று விவாதித்தது. இது தொடர்பாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தலைமை இயக்குநருடன் காணொலி வாயிலாக உரையாடினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு கோயல், பொருளாதார மற்றும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த ஒப்புக் தெரிவித்தார். இக்கூட்டத்தின்போது குவைத் வர்த்தக அமைச்சர் திரு ஒசாமா காலிதுடன் தாம் உரையாடியதாக கூறியுள்ளார். அப்போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் இருதரப்பு வர்த்தக உறவை விரிவாக்கவும் கருத்துகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். சிலி வெளியுறவு அமைச்சர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வர்த்தக அமைச்சர் ஆகியோருடனும் தாம் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ரைசனில் தேசிய வேளாண் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கான காப்பீடு, கடன், விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்பு ஆகியவை குறித்து இக்கண்காட்சியில் விவாதிக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மானுட சேவையாற்ற வழிவகுக்கும் புரட்சி நீங்கள்தான். அரசு என்னும் எந்திரத்தின் இதயம் நீங்கள்தான். நிறுவும் ஆட்சி என்னும் கிழக்கில் தோன்றும் உதயம் நீங்கள்தான். உன் போட்டு உணர்த்தும் வலிமை, இந்த நாட்டை காக்கும் தலைமை, உன் பிறப்பை பேசும் பெருமை, உந்தன் பிறந்த வாக்கு உரிமை. ஒரு புதிய உலகை படைக்க உனக்கு வாசல் திறந்திருக்கு. எழுந்து வா, வாழும் வாழ்வை வெல்ல தீர்ப்பு சொல்ல கருப்பு மைய நெருப்பு ஆயுதம். திறந்து வா, ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம். உள்நாட்டு விமானங்களுக்கான தரையிறங்குதல் மற்றும் வாகன நிறுத்துமிட கட்டணங்களை 3 மாதங்களுக்கு 25% குறைக்க விமான போக்குவரத்து அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, பயணிகள் வசதியாகவும் மேலும் கட்டண குறைப்புடனும் பயணம் செய்வதற்கு அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். பல்வேறு சவால்கள் நிலவும் சூழ்நிலையிலும் நாட்டின் உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவை பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அது கூறியுள்ளது. ஒடிசா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், லடாக், சிக்கிம் ஆகிய பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாக்க ஈரானுடன் இணைந்து செயல்படுவதற்கான திட்டம் குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், இம்முடிவு உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்திற்கு பயனளிக்கும் என்று தெரிவித்தார். எனினும் யுரேனிய செறிவூட்டல் தங்கள் உரிமை என்று ஈரான் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் அதற்கு அமெரிக்கா அனுமதிக்காது என்று திரு டிரம்ப் கூறினார். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹார்மூஸ் நீரிணை பகுதிகளில் கப்பல்கள் கடப்பதற்கு ஈரான் மீண்டும் தடை விதித்துள்ளது. இதன் மூலம் ஹார்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் சில மணி நேரங்கள் மட்டுமே நீடித்தது. ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவ்வழியே வரும் கப்பல்களை மீண்டும் தடுக்க தொடங்கியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனால் அவ்வழியே செல்லும் எண்ணெய் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஈரான் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. தெற்காசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இலங்கையை வென்றது. சிம்லாவில் நேற்று தொடங்கிய இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. இப்போட்டியில் இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, பங்களாதேஷ் மற்றும் நேபாள் அணிகள் பங்கேற்றுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 1 ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. அந்த அணியின் தொடக்க வீரர் சுப்மன் கில் 70 ரன் எடுத்தார். 211 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. தொடக்க வீரர் KL ராகுல் 52 பந்துகளில் 92 ரன் எடுத்தார். கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் மாத்தியா, பல்கேரியாவின் அலெக்சாண்டர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் இனிகோ ப்ரூனோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி, கேரளம், அசாம் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இந்திய பெருங்கடல் மாநாட்டில் பங்கேற்க வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று மொரீஷியஸ் செல்கிறார். ஹார்மூஸ் நீரிணையை பாதுகாக்க ஈரானுடன் இணைந்து செயல்படுவதற்கான திட்டம் குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இலங்கையையும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் மாலத்தீவையும் இந்தியா வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.